கடவுளே, என் வாழ்நாள்ல நான் வடிக்காத கண்ணீரெல்லாம் இப்ப வடிக்கிட்டு இருந்தா நீ திரும்பி வந்தியடா. நீ அதுக்கு வராம இருந்திருக்கலாம்டா. தொலைஞ்சு போனவன் இருந்திருக்கலாம். எதுக்குடா திரும்பி வந்த? திரும்பி வந்து இந்த குடும்பத்தோட நிம்மதியை கட்டுறியடா. அப்ப உங்க அடிமனசுல இதானே இருந்திருக்கு இல்ல? பிரசாத், என்னடா பிரசாத், அப்படிலாம் இல்லடா. போதும், நிறுத்துங்க. போதும். பேசுன வரைக்கும் கேட்டதுக்கு எனக்கு அப்படியே ஜீவன் குளிர்ந்து போச்சு. பணத்த அம்மா அப்படி சொல்லலாம், பெத்த அம்மா அப்படி சொல்லலாமா? சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டீங்கல்ல? இல்ல பிரசாத். பிரசாத், பேசாதீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. நானும் பேச மாட்டேன். இனிமேல் இது என் வீடுன்னு சொன்ன கொண்டாடிட்டு நான் வர மாட்டேன். ஐயோ, உங்களை அம்மான்னு சொல்லிட்டு வர மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி தொலைஞ்சு போனவனாவே இருக்கேன். நீங்களும் அப்படியே வச்சுக்கோங்க. நான் போறேன். மலரு எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு போறானே. பெத்த தாயை நம்பாதவன் இந்த உலகத்துல வேற யாரு நம்ப போறா? நான் கோவத்துல ஒரு வார்த்தை சொன்னதுக்காக என்னைய அம்மா இல்லன்னு சொல்லிட்டு போறானே. 37 வருஷத்துக்கு முன்னால முத பிள்ளைன்னு இவனை பெத்தப்ப இனிமே நான் மலடி இல்லன்னு நினைச்சனே. 37 வருஷத்துக்கு அப்புறம் என்ன மலடி ஆக்கிட்டு போறானம்மா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க அமைதியா அழுவாதீங்க, உட்காருங்க. எல்லாம் சரியாயிடும், சரியாயிடும். என்னங்க, என்னாச்சு? சொல்லுங்க, என்னாச்சு? ஏங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மனசு வெறுத்து போச்சு மகா. எங்க போனாலும் என்ன சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. இந்த உலகத்துல எல்லாருமே என்ன ஒரு விதத்துல பழி வாங்கணும்னு தான் அலையிறாங்க. என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னால தாங்க முடியல மகா. அவ்வளவு நடக்குது என்ன சுத்தி. ஏதோ பங்காளிங்க காய்ச்சல்ல என் கூட பிறந்தவன் மட்டும்தான் எனக்கு எதிரியா இருக்கான்னு நினைச்சேன். எங்க அப்பாவும் அப்படித்தானே இருக்காரு. சரி, தோளுக்கு மேல வளர்ந்துட்டா அப்பாவும் புள்ளையும் பங்காளி உறவுன்னு நிரூபிக்கிறதுக்கு அவர் அப்படி இருக்காருன்னு நினைச்சேன். கடைசியில என்ன பெத்த அம்மாவே என்ன கைவிட்டுட்டாங்க மகா. எங்க அம்மா நான் அது எதிர்பார்க்கவே இல்ல மகா. எங்க இல்லங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. அத்தை உங்களை எல்லாம் கைவிட மாட்டாங்கங்க. உங்களை கையில வச்சுக்கிறதுக்காக அத்தை என்னெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க எதையும் நம்பாதீங்க. நானும் நம்ப கூடாதுன்னு தான் மகா ஆசைப்படுறேன். ஆனா அவங்க வாயால சொல்லும் போது எப்படி மகா நம்பாம இருக்க முடியும்? தொலைஞ்சு போனவனாவே இருக்க வேண்டியதானே. எதுக்குடா திரும்ப வந்தேன்னு கேட்டாங்க. நான் வந்ததுனாலதான் அந்த குடும்பத்தோட நிம்மதி கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. நான் அந்த குடும்பத்துக்கு தப்பா எதுவுமே பண்ணலையே மகா. நல்லது செஞ்சனா இல்லையோ, கெட்டது நான் எதுவுமே செய்யலையே. அது எனக்கு பரிசா மகா. நானும் என்னென்னமோ பண்ணி
அந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் பண்ணணும்னு நினைக்கிற நல்லது எல்லாத்தையும் விட அந்த கோபி தான் உங்களுக்கு முக்கியமா இருக்கா மகா. அந்த குடும்பத்தோட எனக்கு என்ன உறவு வேண்டியது கிடக்குது? நான் பண்ணணும்னு நினைக்கிற நல்லது எல்லாத்தையும் விட அந்த கோபி தான் உங்களுக்கு முக்கியமா இருக்கா மகா. அந்த குடும்பத்தோட எனக்கு என்ன உறவு வேண்டியது கிடக்குது? எங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. இல்ல, நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன குழி தோண்டி புதைக்கணும்னு அந்த கோபி ஆசைப்படுறான். அவனை கட்டுப்படுத்துக்குன்னு மத்தவங்கிட்ட சொன்னா யாரும் அவனை கட்டுப்படுத்துறதுக்கு தயாரா இல்ல. அவன் பண்ண வேலையை பத்தி போலீஸ்ல போய் புகார் கொடுத்தா அவன் மாமனார் வந்து நடவடிக்கை எடுக்க விடாம தடுக்கிறாரு. வீட்டுக்கு போய் அவனை என்னன்னு கேளுங்கன்னு சொன்னா காணாம போன பரதேசி எதுக்குடா திரும்ப வந்தேன்னு எங்க அம்மா கேக்குறாங்க. ஒருத்தன் பண்ண தப்ப தட்டி கேட்கறதுக்கு யாருமே தயாரா இல்லைன்னா என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்க யாருமே இருக்க மாட்டாங்களா? இவங்களெல்லாம் உறவு நட்புன்னு சொல்லிக்கிறதுல என்ன மகா அர்த்தம் இருக்கு? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? அண்ணதாண்டம் ஒரு ஃப்ராடா, நான் ஏமாளியா, அவங்கிட்ட காசை கொடுத்து நான் ஏமாந்து நிக்கிறேனா? ஜோசியர் சாமியும் சுப்பு மாமாவும் இது எல்லாத்துக்கும் உடந்தையா? நடந்ததை கண்டுபிடிச்சு எனக்கு நல்லது பண்ணுங்கிறதுக்காக தான் கோபி இந்த மாதிரி வேலையில இறங்கி இருக்கானா அப்படின்னு அவங்க சொல்றாங்க மகா. எனக்கு ஒரு தொழிலை உண்டாக்கி கொடுத்து என்ன மேலாக்கி விடணும்னு நினைச்சவங்க எல்லாம் ஃப்ராடா. என்ன தொழில் பண்ண விடாம என்ன குழியில தள்ளணும்னு நினைக்கிற கோபி உத்தமனா? எப்படி இருக்கு பத்திய கதை? எங்க ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருந்தா என்னங்க செய்யறது? எங்க எதுக்கும் அன்னதாண்டவத்தை பத்தி தெளிவா ஒரு தடவை விசாரிக்கிறது நல்லது இல்லையா? அவங்க சொல்ற மாதிரி நம்மள ஏமாந்துட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நடவடிக்கை எடுக்க உதவியா இருக்கும்ல. நான் தான் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டேனே. அன்னதாண்டவம், ஜோசியர் சாமி, சுப்பு மாமா எல்லாரும் நல்லவங்க தானே. முதல்ல மனுஷங்களை நம்பணும் மகா. ஆனா அவங்க நம்ப தயாரா இல்லையே. அவங்க மேல எனக்கு இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. இப்போதைக்கு நான் நம்புறது உன்னைய, பாபா அப்பாவை, ராணி அம்மாவை, வேற யாரு மேலயுமே எனக்கு நம்பிக்கையே இல்ல. வெறுத்து போச்சு. நானு குற்றாலத்தை விட்டு வெளியேறி இருக்க கூடாது மகா. அவங்களுக்கு மகனா, அவங்களுக்கு மட்டும் மகனா நான் இருந்திருக்கணும். அவங்கள நான் புறக்கணிச்சதுக்கு தண்டனையா எனக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. தாங்க முடியாத அளவுக்கு வலி. என்னங்க என்னால முடியல மகா. நானு அப்பாவுக்கு பேசுறேன், பாபா அப்பாவுக்கு பேசுறேன். இனிமேல் எனக்கு அப்பானா அது பாபா அப்பா தான், அம்மானா அது ராணி அம்மா தான். வேற யாரும் எனக்கு கிடையாது. அவங்கள நான் பார்க்கணும், இப்பவே பார்க்கணும். வர சொல்றேன். என்னப்பா பிரசாத், எப்படிப்பா இருக்க? அப்பா, நான் நல்லா இல்லப்பா, நல்லாவே இல்லப்பா. எனக்கு இப்ப உங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா. உங்களையும் அம்மாவையும் நான் பார்க்கணும்ப்பா, இப்பவே பார்க்கணும்ப்பா. இல்லனா எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும்பா. நான் என்ன ஆகும்னு எனக்கு தெரியலப்பா. உன்ன மாதிரி நீங்க சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம அம்மாவை கூட்டிட்டு உடனே வாங்கப்பா. உங்களால வர முடியலன்னா சொல்லுங்கப்பா, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன்ப்பா. இப்பவே வந்துடுறேன்ப்பா. பிரசாத், என்னப்பா என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் ஆடுற? அப்பா, நான் உங்களை பார்க்கணும்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அம்மாவை கூட்டிட்டு வாங்கப்பா. நான் வெடிச்சிருவோம் போல இருக்கேன்ப்பா. சரிப்பா, நீ அழாத, நாங்க வரோம். நீ ஒண்ணு பண்ண, மகா கிட்ட போன கொடு, அவகிட்ட பேசுறேன். மகா, அப்பா உங்ககிட்ட பேசணுமா? பேசு. மாமா, என்னம்மா என்னாச்சு? ஏன் என்னவோ மாதிரி பேசுறான், அழுதுகிட்டே இருக்கான். என்னம்மா, என்ன விஷயம்? நான் எல்லாத்தையுமே நேர்ல சொல்றேன் மாமா. நீங்க அத்தையை கூட்டிட்டு வந்துருங்க. இவரு ரொம்ப நொந்து போயிருக்காரு. உங்களை பார்த்தாதான் அவர் சமாதானம் ஆவாரு. நீங்க நேரத்தை தள்ளி போடாம உடனே கிளம்பி வந்துருங்க மாமா. சரிம்மா, நாங்க கண்டிப்பா வரோம். அவனை பாத்துக்கம்மா. சரி மாமா. என்ன மகா, வர்றேன்னு சொன்னாங்களா? ஆமாங்க, உடனே கிளம்பி வரேன்னு சொன்னாங்க. வந்துருவாங்க.
எங்க அம்மா வந்த உடனே அவங்க மடியில படுத்து நான் ஓன அழுணும் மகா. என்ன வேணும்னு சொல்றவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு எனக்கே நான் நிரூபிச்சுக்கணும். என்ன கொண்டாடுறவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு இவங்களுக்கு முன்னாடி நான் காட்டணும் மகா. காட்டுறேன். என்ன வேண்டான்னு சொன்னவங்களுக்கு நடுவுல நான் மட்டும் போதுன்னு சொல்றவங்கள நான் அடையாளம் காட்டுறேன் மகா. நீ பாரு, நான் காட்டுறேன். ஏய் ரேவதி, வீட்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இல்லக்கா, எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க வாடா. டேய், எங்க வீட்ல பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்னடா ஆச்சு? டேய், ரேவதியோட அப்பா சொந்தக்காரங்க எல்லாருமே உங்க 2 பேரையும் தேடி எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கடா. என்னடா சொல்ற? உன்னை எப்பறம் அவங்களுக்கு தெரியும்? உன் வீட்டுக்கு எப்பறம் வந்தாங்க? டேய், நீங்க 2 பேரும் காணணும்னு ஊருக்குள்ள விசாரிச்சிருக்காங்க போல. நீ காரைக்குடி காலேஜ்ல தான் படிச்சேன்ட்டு காரைக்குடி சம்பந்தப்பட்ட யார்கிட்டயும் விசாரிச்சிருக்காங்க போல. அதுல எவனோ ஒருத்த நானும் நீ சந்திச்சு பேசுறது சொல்லியிருக்கான். அது எவனுன்னு தெரியலடா. அதை வச்சு என்னை பத்தி விசாரிச்சு என்னை தேடி கம்பெனிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கடா. பிரச்சனை எதுவும் பண்ணலடா? டேய், பிரச்சனை பண்றதுக்கு தான் வந்தாங்க. ஆனா நீ காதலிக்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்ட்டு நான் ஒரே போட போட்டேன். பார்த்தா சொல்லு, இல்லனா உனக்கு சிக்கலாயிடுன்ட்டு என்னை மிரட்டிட்டு போயிருக்காங்க. என்னால உனக்கும் பிரச்சனை மூர்த்தி. டேய், எல்லாம் பாத்துக்கலாம்டா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? லவ்னா இப்படிதான்டா. எவனா கிளம்பி வருவான். இவனாலலாம் லவ் ஒழிச்சிட முடியாதுடா. அப்படி இல்லன்னு நீங்க இதை தொந்தரவா நினைக்கலனாலும் உங்க வீட்ல உள்ளவங்க நினைப்பாங்க இல்லையா? ரேவதி, அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? நாங்க சமாளிச்சுப்போம். இதுலயும் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு. என்னக்கா? உங்க அப்பா மட்டும் அவர்கிட்ட தனியா போய் உங்க காதலுக்கு அவருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. உங்க கல்யாணத்தை எதிர்க்க போறதில்லன்னு சொல்லியிருக்காரு. நீங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் அவரோட ஆசைன்னு சொல்லியிருக்காரு. அக்கா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லக்கா. என் அப்பாக்கு என் மேல ரொம்ப பாசம் இருக்குன்னு தெரியும்க்கா. இவரோட கிளம்பி வந்துட்டேனே தவிர அப்பா என்ன நினைப்பாரோ, அப்பா எப்படி சங்கடப்படுவாரோன்னு மனசுக்குள்ள நொந்து போய் தான் இருந்தேன். இப்ப நீங்க இத சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குக்கா. அப்பா இவ்ளோ தூரம் எங்க காதலுக்கு அனுசரணையா இருந்திருப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வீட்டை விட்டே வந்திருக்க மாட்டேன்க்கா. ஏங்கா, இவ்ளோ சொன்னவரு ஏங்கா எங்களை பார்க்க வரல? நீங்களாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அது நடக்காதுமா. உங்க காதல உங்க குடும்பம் ஏத்துக்கிச்சே தவிர உங்க சமூகம் ஏத்துக்கல. உங்க சொந்தக்காரங்க, பங்காளிங்க, ஜாதிக்காரங்க எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. அவங்கள மீறி உங்க அப்பாவால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலைமா. ஆமா ரேவதி, அதையும் உங்க அப்பா சொல்லியிருக்காரு. உனக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் ஆளாக்கணும்னா இந்த சமூகத்தோட ஆதரவு எனக்கு வேணும். அவங்களெல்லாம் பகைச்சுக்கிட்டு என்னால வெளிப்படையா ரேவதியோட காதலை ஆதரிக்க முடியாது. என்னோட நிலைமையை எடுத்து சொல்லுங்க, ரேவதி புரிஞ்சுப்பான்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லம்மா, உங்க 2 பேருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி என்ன கேட்டுக்கிட்டாரு. நிலவை சரியாற வரைக்கும் ஊர் பக்கம் வர வேண்டாம். தங்கவேலுவ எங்கேயாவது வெளியூர்ல, பெங்களூர் மாதிரி ஊர்ல வேலை தேடிக்க சொல்லியிருக்காரு. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் ஊர் பக்கம் வரலான்னு சொல்லியிருக்காரு. உங்களை பத்தி ரேவதியோட அப்பாக்கு ரொம்ப நல்ல அபிப்பிராயம் இருக்கு. பேருக்கேத்த மாதிரியே தங்கமான பையன். என் கடையே அவ்வளவு தூரம் பாத்துக்கிட்டவன். என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்க மாட்டாரான்னு சொல்லியிருக்காரு. வாங்க மாப்பிள்ள, வா கம்மு. அத்த, என்ன சினேதேக்காரங்க சௌரியமா இருக்காங்களான்னு பார்க்க வந்தீங்களா? நீங்க 2 பேரும் இங்க எப்படி இருந்தீங்களா? அப்படிதான் அவங்கள நான் பாத்துக்கிறேன். அத்த, நீங்க எப்படி பாத்துப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? ஒரு வேலையா இந்த பக்கம் வர வேண்டியது இருந்துச்சு. அப்படியே தலையை காமிச்சிட்டு போலான்னு வந்தோம். சரி அத்த, வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். கம்மு போலாமா? ஆ, சரி சரிங்க. மாப்பிள்ள. அம்மா வரேம்மா. சரிம்மா. ரேவதி வரேன். எதுக்கும் கவலைப்படாத. 2 நாள் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டா எல்லாம் சரியாயிடும். சரியா? சரி. வரேன். வரத்த, வரேங்க. வரமா? சரிங்க. வரேன்டா. ஆ. வரேங்க அம்மா, வரேம்மா. சரிம்மா. நான் கோயிலுக்கு போறேன். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம நீங்களும் வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்ல, நாங்க வரல. நீங்க போயிட்டு வந்துருங்க. என்னப்பா நீ அடக்கோழி மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்து என்னப்பா பண்ண போற? இல்லம்மா, வேண்டாம். வியாதி வைத்தியன்னு வந்திருக்கீங்க. டாக்டரை பாக்குறதுக்கு முன்னாடியே சாமிய பாருங்க. சாமிய வேண்டிக்கிட்டாலே பாதி நோய் குணமாயிரும். இல்லம்மா, கட்டாயப்படுத்தாதீங்க. நாங்க வெளியில வந்தா சரியா வராது. ஏன் என்னப்பா சரியா வராது? நம்ம கோயிலுக்கு தானே போக போறோம். அதுக்கு இல்லம்மா, நான் நாத்திக. எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. வற்புறுத்தாதீங்க. சரிப்பா, நீ வரலன்னா விடு, நான் இந்த பிள்ளைய கூட்டு போறேன். ஏமா ரேவதி, நீ சாமி கும்பிடுவே இல்ல? நான் சாமி கும்பிடுவேன். சரி, நீ வாமா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நான் போய் அர்ச்சனை கூட எடுத்துட்டு வர்றேன்.
ரேவதி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு சாமி கும்பிடுறேன்னு ஒத்துக்கிட்ட? ஏங்க எனக்கு சட்டுன்னு பொய் சொல்ல தெரியலங்க. ஏன் நான் சொல்லலையா? அந்த மாதிரி நீ சொல்ல வேண்டியதானே? ஏங்க கோயிலுக்கு போறதுல என்னங்க பிரச்சனை? என்ன ரேவதி நீ நிலமா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணு என்னையும் தேடி உங்க ஊர் ஆளுங்க அந்த ஊர் பூரா தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு வெளியில போய் யாருக்கெல்ல பட்டா சிக்கலாயிராதா? பேசாம அந்த அம்மா வந்த உடனே கோயில் கொல்லைன்னு சொல்லிரு. ஏங்க ஐயோ இனிமே நான் எப்படிங்க வரலன்னு சொல்ல வேற முடியும்? வழி இல்ல ரேவதி, சொல்லித்தே ஆகணும். இல்லங்க அது தப்பாயிரும். நாம அவங்க வீட்ல உட்காந்துட்டு இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணா அவங்களுக்கு சந்தேகம் வந்துருங்க. அப்புறம் நம்ம தங்குறதுக்கு இடம் இல்லாம வெளியேற மாதிரி ஆயிடும். அதனால அவங்க கூட நான் கோயிலுக்கு போறதாங்க சரி. ரேவதி அது சரியா வராது ரேவதி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. நான் என்ன தனியாவ போறேன்? அவங்க கூட சேர்ந்து தானே போறேன். அதுவும் சாமி கும்பிட தானே போறேன். அவங்க பாத்துக்கலனாலும் சாமி பாத்துக்குங்க. நீங்க கவலைப்படாம இருங்க. சரி ரேவதி, போயிட்டு வந்துடலாமா? சரி நான் போயிட்டு வரேங்க. வர்றோம்ப்பா. மலரு, வாங்க சம்பந்தி. வர சம்பந்தி. வாங்கப்பா. ஆமா, அப்பாடா, எல்லா விஷயத்தையும் ஒரு வழியா பேசி தீர்த்தாச்சுமா. பிரசாத்தோட புகாருக்கு எந்த முகாந்தரமும் இல்லைன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வாங்க மாட்டேன்ட்டாருமா. அந்த பிசினஸ் முடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி பிரசாத் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாருமா. நீங்க நினைச்ச மாதிரி உண்மை என்னன்னு பிரசாத்துக்கு தெரியாம ஒரு வழியா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுமா. இல்லப்பா, இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. இன்ஸ்பெக்டர் புகார் வாங்க மறுத்த கோவத்துல அத்தா நேரா இங்கே வந்துட்டாரு. அத்தை கிட்ட ரொம்ப சத்தம் போட்டாரு. அத்தை கோவப்பட்டு செல்லம் உண்மையை உளறிட்டாங்க. ஏன் மலரு, அவன் அவ்வளவு பேசும்போது என்ன என்னம்மா செய்ய சொல்ற? வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? அவன் பேசின பேச்சு பொறுக்க முடியாம தான் நானும் பேசிட்டேன். அத்தை நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். விடு மலரு, எப்படியும் இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சுதானே ஆகும். இன்ஸ்பெக்டர் அதைத்தானே சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? பிரசாத் மனசு நொந்து போயிடுவார் நினைச்சு இந்த விஷயத்த நீங்க அமுக்கி வச்சீங்கன்னா நாளைக்கு விஷயம் தெரியாம எத்தனையோ அப்பாவிய இந்த நிலத்துல பணத்தை போட்டு எல்லாரும் கவுந்து போயிடுவாங்க. அதனால இந்த விஷயத்த இதுக்கு மேல மறைக்க வேண்டாம். இது ஒரு புகாரா எடுத்துக்கிட்டு நானும் விசாரிக்கிறேன். அந்த அன்னதாண்டவத்தை கண்டுபிடிச்சு கேஸை முடிக்க பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் வெளியில தெரியாமையே கேஸை முடிக்க பார்ப்போம்னு சொன்னாருமா. ஆனா 2 நாளைக்கு ஏதோ விஐபி பந்தோஸ்து இருக்கான். அதனால அதுக்கப்புறம் இந்த வேலையில இறங்கி பார்ப்போம்னு சொன்னாருமா. ஷேம்பா, அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க முடியாதுல்ல? காத்திருக்க வேண்டாமா, நீங்க பண்ற முயற்சியை பண்ணுங்க. நான் பார்க்க வேண்டியதை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருமா. அப்புறம் அத்தா வேற இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்க போறான்னு தெரியல. அது வேற பயமா இருக்குதுப்பா. முழு விவரத்தை தெரிஞ்சுட்டு போனாலும் பரவாயில்ல. அத்தை ஏதோ ஆத்திரத்துல அரையும் குறையுமா சொன்ன தகவலை தெரிஞ்சுட்டு போயிருக்காரு. அது ஏதோ தப்பான விளைவுகளை உண்டாக்கிடுமோன்னு பயமா இருக்கு. மலரு, நீ வேணா மகா கிட்ட நடந்தது சொல்லி பிரசாத் கிட்ட பேச சொல்லு. சரிதா, பேச சொல்றேன். சொல்லு மலர். மகா, பிரசாத் அத்தான் விஷயத்துல நீ ஒரு வேலை செய்யணும். என்னன்னு சொல்லு, செய்றேன். அத்தானுக்கு ஒரு மாதிரியா விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனா அரைகுறையா தெரிஞ்சுட்டு கோவப்பட்டுட்டு போயிட்டாரு. அவருக்கு முழுசா அதை புரிய வச்சு நடக்க போற விளைவுகளுக்கு அவரை கொஞ்சம் மென்டலா தயார்படுத்துவியா? இல்ல மலர், அந்த மாதிரி முயற்சியெல்லாம் இனிமே பழிக்குமான்னு எனக்கு தெரியல. தொலைஞ்சு போனவன் ஏன்டா திரும்பி வந்தன்னு அத்தை கேட்டதுல அவர் ரொம்ப நொந்து போயிருக்காரு. அது மட்டும்தான் இப்ப அவர் நினைப்புல இருக்கு. வேற எதையுமே காது கொடுத்து கேட்க அவர் தயாரா இல்ல. அத்தை ஏதோ ஆத்திரத்துல பேசினது தானே மகா? அவர் அப்படி நினைக்கல மலர். பெத்த அம்மா தன்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்களேன்னு தான் அவர் நினைக்கிறாரு. இந்த நிலைமையில நான் எது சொன்னாலும் அவர் காதுல ஏறாது. பாபு மாமாக்கும் ராணியத்தைக்கும் போன் பண்ணி வர சொல்லிருக்காரு. அவங்க வரட்டும். அதுக்கப்புறமாச்சும் அவர்கிட்ட ஏதாவது மாற்றம் வருதான்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் இதை பத்தி நான் அவர்கிட்ட பேசுறேன் மலர். சரி மகா, சந்தர்ப்பம் பார்த்து எப்படியாவது பேசிடு. நான் வச்சிடுறேன். மலரு, மகா என்னம்மா சொல்றா? தொலைஞ்சு போனவன் ஏன்டா திரும்பி வந்த நீங்க கேட்டதுல அத்தா ரொம்ப நொந்து போயிட்டாராம். பாபு மாமாவிய ராணி அத்தையும் ஊர்ல இருந்து வர சொல்லிருக்காராம். இந்த நிலைமையில எது சொன்னாலும் சரியா வராதுன்னு சொல்றா மகா. பட
பேசி மறுபடியும் என் பிள்ளைய நான் தொலைச்சிட்டேனே. அழுவாதீங்க அத்தை. பிரசாத், அத்தை அழுவாதீங்க அத்தை. தரேனா